ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். இந்திய கப்பல் மீது திடீர் தாக்குதல். மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம். ஈரான், இஸ்ரேல் நாடுகள் தங்களுக்குள் மீண்டும் தாக்குதலை துவங்கியுள்ள நிலையில் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடிக்கிறது. இந்நிலையில் ஓமன் கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த இந்திய எண்ணெய் கப்பல் மீது திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் இந்திய மாலுமிகள் 24 பேர் இருந்ததால் பதற்றம் அதிகரித்தது. கப்பல் தீப்பற்றி எரிந்த நிலையில் இந்திய மாலுமிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஒட்டிய பகுதியை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இந்திய கப்பல்கள் மாலுமிகளுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இன்றி பாதுகாப்பான பயணத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் ஒருபுறம் இருக்க, இந்திய கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே சொல்லியாச்சு, இப்படி செய்யறது சரியில்லை, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் அக்கட்சிகள் இருந்து விலகி வி த லீடர்ஸ் என்ற பெயரில் தனி இயக்கத்தை துவங்கியுள்ளார். இந்நிலையில் இன்று அவர் பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் துவங்கப்பட்ட வி த லீடர்ஸ் இயக்கம் 3 நாட்களில் 17 லட்சம் உறுப்பினர்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. தற்போதைய சூழலில் நான் உட்பட அனைவருமே இந்த பேரியக்கத்தின் ஒரு அங்கம் மட்டுமே தவிர யாருக்கும் எந்த பொறுப்புகளோ பதவியோ வழங்கப்படவில்லை. இந்த 1 மாத காலம் என்பது உறுப்பினர் சேர்க்கைகள் மட்டுமே வி த லீடர்ஸ் இயக்கம் ஈடுபடும். இந்த சூழலில் சில தன்னார்வலர்கள் இணைந்து எனது பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்தி சில இயக்கங்கள் துவங்கியிருப்பதாக தெரியவந்துள்ளது. மேலும் மாவட்ட வாரியான பொறுப்புகளும் அந்த இயக்கங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது முறையான செயல் அல்ல என்றும் அந்த இயக்கங்களுக்கும் நமது வி த லீடர்ஸ் இயக்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல நோக்கத்துக்காக துவங்கப்பட்டுள்ள நமது முயற்சி ஒரு சிலரின் இதுபோன்ற செயல்பாடுகளால் நிறுத்து போய்விடும். ஏற்கனவே எனது பெயரை பயன்படுத்தி துவங்கப்பட்ட அமைப்புகள் இனி எனது பெயரை பயன்படுத்த வேண்டாம் என சில மாதங்களுக்கு முன்பு கடிதம் எழுதியிருந்தோம். ஆனால் தொடர்ந்து இதுபோன்ற செயல்பாடுகளில் அந்த அமைப்புகள் ஈடுபடுவது வருத்தத்திற்குரியது. எனவே அண்ணாமலை அன்பு கூட்டம், அண்ணாமலை நற்பணி மன்றம், அண்ணாமலை மக்கள் இயக்கம் என எனது பெயரை பயன்படுத்தும் அமைப்புகள் உடனடியாக எனது பெயரையோ புகைப்படங்களையோ பயன்படுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நமது இயக்கத்தில் இணைய விரும்புவோர் http://vtheleaders.org என்ற இணையதளம் மூலமாக தங்களை இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என அண்ணாமலை தனது அறிக்கையில் கூறியுள்ளார். தவறாக வழி நடத்தாதீர். சரத்குமார் கண்டனம். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானதை கண்டித்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற பெயரில் டெல்லியில் இளைஞர்கள் சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தை பாரதிய ஜனதா நிர்வாகி சரத்குமார் கண்டித்துள்ளார். உலகே வியக்கும் வண்ணம் நாடு வளர்ச்சியில் சென்று கொண்டுள்ளது. இந்த நிலையில் அவசியமற்ற கருத்துக்கள் சோசியல் மீடியாக்களில் பகிரப்படுகின்றன. உலகிலேயே அதிக இளைஞர்களை கொண்ட இந்தியாவில் இளைய தலைமுறையினரை சிலர் தவறாக வழி நடத்துவதை அனுமதிக்கக்கூடாது. தேவையற்ற கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு போராட்டங்களுக்கு வழிவகுப்பதை ஏற்க முடியாது. இதுபோன்ற செயல்கள் கண்டனத்திற்குரியவை என சரத்குமார் கூறியுள்ளார். நீங்கள் செய்தது சரியில்லை, நாங்கள் வளரவே கூடாதா? விசிக காங்கிரஸ் வார்த்தை போர். இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் இன்று நடந்தது. இதில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, விசிக, மதிமுக உள்பட 23 கட்சிகள் பங்கேற்றன. காங்கிரஸ் மீதான மனக்கசப்பால் திமுக இதில் பங்கேற்கவில்லை. கூட்டத்தில் தான் பேசியது பற்றி விசிக தலைவர் திருமாவளவன் அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தல்களின் போது காங்கிரஸ் கையாண்ட அணுகுமுறையால் இந்திய கூட்டணி கட்சிகளிடையே அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. கேரளம், மேற்கு வங்கம், தமிழகத்தில் காங்கிரஸ் கையாண்ட அணுகுமுறை கூட்டணிக்கு உறுதுணையாக இருந்து திரிணாமுல், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திமுக ஆகியவற்றை பலவீனமடைய செய்திருக்கிறது. இது விரும்பத்தக்கது அல்ல. எனவே காங்கிரஸ் கட்சி தனது அணுகுமுறையை மறு ஆய்வு செய்ய வேண்டும். அப்போதுதான் மத்திய பாஜக அரசின் தவறான கொள்கை முடிவுகளை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் போராட வேண்டும். அதற்கு நமக்குள் ஒற்றுமை வேண்டும் எனதான் பேசியதாக திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். திருமாவளவனின் அறிக்கைக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் பதில் அறிக்கை விட்டுள்ளார். தமிழகம், கேரளா, மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் தன்னை வலுப்படுத்த முயற்சிப்பது தவறா? இது எப்படி கூட்டணியை பலவீனப்படுத்தும் செயலாகும்? ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களது அமைப்பையும் ஓட்டு வங்கியையும் வளர்த்துக் கொள்ளும் உரிமை உள்ளது. காங்கிரஸ் வலுவாக இருந்தால் இந்தி கூட்டணி வலுவாக இருக்கும். கூட்டணியின் நோக்கம் ஒரு கட்சியின் வளர்ச்சியை மற்றொரு கட்சி தடுக்க வேண்டும் என்பதல்ல. அனைவரும் தங்கள் அரசியல் அடித்தளத்தை விரிவுபடுத்தி பொதுவான இலக்குகளுக்கு ஒன்றிணைந்து செயல்படுவதுதான். தமிழகத்தில் காங்கிரஸ் தனது அடையாளத்தையும் அமைப்பையும் வலுப்படுத்த முயற்சிப்பதை கூட்டணிக்கு எதிராக சித்தரிப்பது சரியல்ல.
கூட்டணிகள் மரியாதையையும் பரஸ்பர அங்கீகாரமும் இருக்க வேண்டும். இங்கு ஜனநாயகம் உள்ளது. எனவேதான் கூட்டணி கட்சிகளுக்குள் விமர்சனங்களை முன்வைக்க முடிகிறது என மாணிக்கம் தாகூர் பதில் விளக்கம் அளித்துள்ளார். உதயசூரியனே வேண்டாம் என்றேன். வைகோவும் அதிருப்தியில் இருந்தார். சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி அடைந்த படுதோல்விக்கு பிறகு மதிமுக அதிருப்தியில் உள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எம்பியுமான துரை வைகோ திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது குறித்து பகிரங்கமாக பேசி வருகிறார். தனது அதிருப்தியை பொது இடங்களில் வெளிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி அளித்துள்ளார். அதில் திமுக சின்னத்தில் எங்களை போட்டியிட வைத்தது சமூக நீதிக்கு எதிரானது. எங்கள் கட்சியை அவமானப்படுத்தியதாக உணர்ந்தேன். கட்சியின் கூட்டணி தொடர்பான முடிவும் முக்கிய முடிவும் ஜூன் 27ஆம் தேதி கூடவிருக்கும் மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். இது என் கருத்து மட்டுமல்ல. திமுகவின் கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட அனைத்தும் தொகுதி பங்கீட்டு ஏற்பாட்டில் அதிருப்தி கொண்டிருந்தன. ஆனால் கூட்டணியின் ஒற்றுமையை கருத்தில் கொண்டு நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். எங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சினை சின்னம்தான். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தனது சொந்த கொடியின் கீழ் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் அது தனது அடையாளத்தை இழக்க நேரிடும். அதை சுட்டிக்காட்டி எங்கள் சின்னத்தில் போட்டியிட அனுமதி கோரி நாங்கள் மீண்டும் மீண்டும் திமுகவிடம் வேண்டுகோள் விடுத்தோம். தொகுதி பங்கீடு ஆரம்பத்தில் 4 தொகுதிகளில் ஒன்றில் எங்கள் சின்னத்தில் போட்டியிடலாம் என்று எங்களிடம் கூறப்பட்டது. நாங்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம். பின்னர் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் 4 தொகுதிகளிலும் போட்டியிடுமாறு எங்களிடம் கேட்கப்பட்டது. இது எங்கள் தொண்டர்களை புண்படுத்தியது. அவர்கள் கேள்வி கேட்க தொடங்கினர். அடிமட்ட தொண்டர்கள் மனமுடைந்து போனார்கள். ஆனாலும் நாங்கள் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். மற்றொன்றில் 2000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தோம். தொகுதி பங்கீடு சின்னம் போன்ற சில விஷயங்களில் எனது தந்தைக்கும் அதிருப்தி உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகித்து வருகிறோம். எங்களுக்கு நல்ல தருணங்களும் இருந்தன. மதவாத அரசியலை தவிர்ப்பது என்ற பொதுவான நோக்கத்திற்காக நாங்கள் நின்றோம். இந்த சின்ன பிரச்சினை சமூக நீதியின் அடித்தளமான ஜனநாயகத்திற்கு எதிரானது. திமுக கூட்டணியில் போட்டியிட்டதற்காக நான் வருந்தவில்லை. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட ஒப்புக்கொண்டதற்காக மட்டுமே வருந்துகிறேன். எங்கள் 2 எம்எல்ஏக்களும் சட்டப்படி சட்டசபையில் திமுக எம்எல்ஏக்களாக இருப்பதால் அவர்களால் திமுகவின் கொறடா உத்தரவுக்கு எதிராக ஓட்டளிக்க முடியாது. இந்த புதிய அரசிற்கு நாம் குறைந்தபட்சம் 6 மாதங்களாவது அவகாசம் கொடுக்க வேண்டும். மாபெரும் கடன் சுமை, நிதி நெருக்கடிகள், ஆதரவளிக்காத மத்திய அரசு மற்றும் பெருமளவில் அனுபவமற்ற அமைச்சரவை உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க சவால்களை இந்த நிர்வாகம் எதிர்கொள்கிறது. போதைப்பொருள் அச்சுறுத்தல் மற்றும் கடுமையான அரசியல் எதிர்ப்பு போன்ற பிரச்சினைகள் ஆட்சியை கடினமாக்கும். ஓராண்டுக்கு பிறகு அது தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் எங்களிடமிருந்தும் பல விமர்சனங்களை அது எதிர்கொள்ளும். ஆட்சியில் இருக்கும் ஒரு புதிய கட்சியாக சமாளிக்க வேண்டிய பல சவால்களை தாவேகா கொண்டுள்ளது. தாவேகா தனது கடமைகளை நிறைவேற்றுவதில் வெற்றி பெறும் என துரை வைகோ கூறினார். 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. வெப்பம் குறைய வாய்ப்பு. கடலோர கர்நாடகம் முதல் கடலோர ஆந்திரா வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலியில் 115 மில்லிமீட்டர், கன்னியாகுமரியில் 111 மில்லிமீட்டர், கோவையில் 72 மில்லிமீட்டர், தருமபுரியில் 36 மில்லிமீட்டர், தென்காசியில் 35 மில்லிமீட்டர், சேலத்தில் 21 மில்லிமீட்டர், திருப்பத்தூரில் 19 மில்லிமீட்டர், திருச்சியில் 16 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, தருமபுரி, சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் நாளை 9ஆம் தேதி இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும். சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நாளை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் சராசரியாக 16.9 மில்லிமீட்டர் மழை பெய்யும். இந்நிலையில் இந்த ஆண்டு 20.4 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கடலூரில் அதிகபட்சமாக 40.7 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியில் 21.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. மலைப்பிரதேசமான ஊட்டியில் 13.6 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் நாளையும் இயல்பு நிலையையொட்டியே வெப்பம் பதிவாகும். 10ஆம் தேதி முதல் வெப்பநிலை படிப்படியாக குறையும். அந்தமான் கடல் பகுதி, தெற்கு வங்கக்கடல் பகுதி, மத்திய வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அருந்து கிடந்த மின்வடம், அதிகாரிகள் அலட்சியம், பொதுமக்கள் பீதி.
காஞ்சிபுரம் அடுத்த மாங்காடு ஸ்ரீ சக்கரா நகர் குடியிருப்பு பகுதியில் இன்று காலை உயர் மின்னழுத்த மின்வடம் திடீரென அறுந்து விழுந்தது. வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறைந்துள்ள பகுதியில் மின்வடம் அறுந்து விழுந்தது பற்றி அப்பகுதி மக்கள் உடனே மின்வாரியத்திற்கு தெரியப்படுத்த முயன்றனர். பலமுறை போன் செய்தும் மின்வாரிய அலுவலகத்தில் யாரும் போனை எடுக்கவில்லை. அதிகாரிகளின் மொபைல் எண்ணில் முயன்றும் பலன் இல்லாததால் மக்கள் பீதியடைந்தனர். காலை நேரம் என்பதால் தொழில் வேலை நிமித்தமாக வெளியே சென்ற பலரும் அப்பகுதியை கடந்து செல்ல நேர்ந்தது. மின்வடம் அறுந்து கிடந்த பகுதிக்கு மிக அருகிலேயே தனியார் பள்ளி ஒன்று செயல்படுகிறது. மாணவர்கள் வருகை தரும் நேரத்தில் அசம்பாவிதம் ஏதும் நடக்காமல் இருக்க அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சிலர் அங்கேயே நின்று மக்கள் யாரும் பாதிக்கப்படாத வண்ணம் பார்த்து கொண்டனர். மின்வடம் அறுந்து கிடப்பதும் பலர் அப்பகுதியை கடந்து செல்வது குறித்தும் விழிப்புணர்வுக்காக சிலர் சோசியல் மீடியாக்களில் வீடியோ பதிவிட்டனர். இப்போ யாருக்கு சார் போட்டிருக்கீங்க? ஏஐக்கு போட்டிருக்கீங்களா? ஏஐ ரிங்கு போதுங்களா? ஃபுல் ரிங்கு போதுங்களா? ஆனால் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்களா சார்? காலேருந்து ஏஐக்கு மட்டும் எத்தனை தடவை சார் கால் பண்ணிட்டு இருக்கீங்க? மாங்காடி ஏஐக்கு 20 தடவைக்கு மேலே கால் பண்ணுறீங்க, ஆனால் ஃபுல் ரிங்கு போதுங்களா? ஃபுல் ரிங்கு போதும், ஆனால் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஸ்கூல் பசங்க யாரும் தெரியாமல் வச்சாங்கனாக்கா உயிர் பலி கண்டிப்பாக ஏற்படும். இப்போ நீங்கள் தான் இங்கேருந்து பப்ளிக்கு விலைக்கு விட்டுட்டு இருக்கீங்களா? இபி யார் ஏஐ கால் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபுல் ரிங்கு போகுது, அட்டன் பண்ண மாட்டேன்றாங்களா? நீங்கள் எத்தனை தடவை நான் போட்டீங்க? அவர் சார் 20 தடவைக்கு மேலே போட்டார். 5 தடவைக்கு மேலே போட்டீங்க. ஃபுல் ரிங்கு போதும், ஆனால் அட்டன் பண்ண மாட்டேன்றார். மாங்காடி ஏஐக்கு தான் நான் கால் பண்ணுறீங்க. அதன்பின் சுமார் 2 மணி நேர தாமதத்திற்கு பிறகு மின்வாரிய ஊழியர்கள் அங்கு வந்து மின் இணைப்பை துண்டித்து அறுந்து கிடந்த மின்வடத்தை அகற்றினர்.